எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு ஏற்படும் சிறுநீரக பிரச்சனைகள் பற்றி விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காரு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நலத்துறையின் சிறுநீரகவியல் பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே சுதர்சன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ குழந்தைகளுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறதுக்கான பொதுவான ஆரம்ப கட்ட அறிகுறிகள்னா என்னென்ன? ஸோ குழந்தைங்களுக்கு பொதுவாக என்ன கிட்னி ஃபெயிலியருக்கான ரீசன்ஸ் பெரியவங்களும் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசம். பெரியவங்களுக்கு பார்த்தோன்னா காமனாக ரத்த அழுத்தம் சுகர்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் அதிகம். ஆனால் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரேர். அதனால் குழந்தைங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிறவியிலே இருக்கிற சில பாதிப்புகளால் வரக்கூடிய இது. சில குழந்தைங்களுக்கு அடிக்கடி யூரினில் இன்ஃபெக்ஷன் வரும், யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு காலையில் எழுந்தோடனே கண்ணில் வீக்கம் வரும். சில குழந்தைங்களுக்கு சரியான வளர்ச்சியே இருக்காது, எலும்பெல்லாம் கொஞ்சம் வளைஞ்சு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அது கிட்னி ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே டாக்டர். இப்போ சிறுநீர் சிவப்பா அல்லது தேநீர் நிறத்தில் வெளியேறுவது எதை குறிக்குது? ஸோ யூஸ்வலாக தேநீர் போல் யூரின் வந்தால் அது ஒரு ப்ராப்ளமான விஷயந்தான். யூஸ்வலாக அது நாங்கள் ஒரு எமர்ஜென்சின்ற மாதிரி கூட சொல்லுவோம். கிட்னியில் மேஜர் அளவான பாதிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தேநீர் மாதிரி யூரின் போச்சு அப்படின்னா உடனேவே டாக்டர் அணுகிறது ரொம்ப நல்லது. ஹீட் ஆயிடுச்சு, ஸோ அதனால் ஆயிடுச்சு அப்படிலாம் விடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம டெஸ்ட். யூஸ்வலாக தண்ணி கம்மியாக குடிச்சு யூரின் குறைவாக போகும்போது கலர் மாறிச்சுன்னா அது வேறு, அந்த மாதிரி இருக்காது. பட் நார்மலாக யூரின் போகும்போதே ரத்தம் மாதிரியோ இல்லை டீ மாதிரியோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அது டாக்டர் போய் ஓகே டாக்டர். இப்போ குழந்தைகள் நீங்கள் சொன்னீங்க சில பேருக்கு எழுந்த உடனே முகம் வீக்கம் கண்ணு வீக்கம் இருக்கும். ஸோ அது எதனால் ஏற்படுது டாக்டர்? ஓகே. ஸோ காமனாக பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு கண் வீக்கம் காலையில் எழுந்த உடனே கண்ணை சுற்றி வீக்கம் வர்றது அது யூஸ்வலாக என்ன குறிக்குதுன்னா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்ன்ற ஒரு பிரச்சனையை குறிக்குது. இந்த குழந்தைங்கள நிறைய தேவையானது அளவை விட ரொம்ப அதிகமாக யூரினில் ப்ரோட்டீன் கசிவு ஏற்படுறதுனால குழந்தைங்களுக்கு ரத்தத்தில் ப்ரோட்டீன்ஸ் கண்டென்ட் குறைஞ்சு அதனால் குழந்தைங்களுக்கு வீக்கம் ஆரம்பிக்குது. யூஸ்வலாக கண்லேருந்து தான் ஆரம்பிக்கும். காலையில் தூங்கி ரைட் வரைக்கும் குழந்தை நார்மலாக இருந்திருக்கும். காலையில் தூங்கி எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி எவ்வளோ வீக்கம் கண்ணே திறக்க முடியாத நிலைமை கூட இருக்கலாம். நாளடைவில் அது காலில் வீக்கம் வயிறு வீக்கமாக கூட பரவ வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்ணில் காலையில் எழுந்தோடனே வீக்கம் வந்தால் கிட்னி ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் டாக்டரை போய் செக் பண்ணிக்கிறது. ஓகே டாக்டர். இப்போது நீங்கள் சிறுநீர் கழிக்கிறப்போ வலியெல்லாம் எரிச்சல் ஏற்படும் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்தால் அது சிறுநீரக பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ காமனாக நிறைய வாட்டி என்ன ஆகுன்னா வெயில் காலத்தில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணி கம்மியாக குடித்தாங்க அப்படின்னா அப்போ எரிச்சல் வர்றது ஒரு நார்மலான விஷயம். நமக்கே கூட பார்த்துருப்போம். ரொம்ப வெயிலில் ரொம்ப அலைஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா தண்ணி கம்மியாக குடித்தோன்னா எரிச்சல் இருக்கும். பட் அது இல்லாமல் அந்த மாதிரி இல்லாத போதும் நிறைய எரிச்சல் இருக்குது. குழந்தைக்கு ஜுரமோடு கலந்து வருது, ரொம்ப அடிவயிறு வலியோடு இருக்குது அப்படின்னா அது யூரின் இன்ஃபெக்ஷனை குறிக்கும். ஓகே டாக்டர். குழந்தைக்கு வழக்கத்தை விட மிக குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ சிறுநீர் கழிப்பது நார்மலாக இல்லை எதுவுமே சிறுநீரக பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்கா? குழந்தைங்களுக்கு ஒன் ஆஃப் த ஆரம்ப கட்ட இதுவாக சொல்கிறது என்னென்னா கிட்னி ப்ராப்ளம் மேஜராக இருந்ததுன்னா யூரின் போகிறது ரொம்பவே குறைஞ்சிடும். சடனாக நைட் வரைக்கும் குழந்தை நார்மலாக யூரின் போயிருக்கும். மறுநாள் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குழந்தை யூரினே போயிருக்காது. அப்போ சாயங்காலக்குள்ளே குழந்தைக்கு வீக்கமும் ஆரம்பிச்சிடும். ஸோ யூரின் போகிறது குறைஞ்சா கண்டிப்பாக அது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் செக் பண்ணணும். சில வியாதிகளில் அளவுக்கு மீறின யூரின் வர்றதுமே பிரச்சனையாக இருக்கலாம். அது நம்ம எவ்வளோ தண்ணி குடித்தோன்றதையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணணும். நிறைய தண்ணி குடித்தோன்னா கண்டிப்பாக நார்மலாகவே யூரின் நிறையா தான் வரும். ஆனால் அந்தளவுக்கு குடிக்காமையும் நிறையா யூரின் போச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ இந்த பெட் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களா, படுக்கையில் சிறுநீர் கழிப்பது, ஸோ அதுவுமே ஒரு நோயாக இருக்குமா? ஸோ பெட் வெயிட்டிங்கிறது ரொம்ப காமனான விஷயம். அது ஒரு நார்மல் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாகவே நமக்கு குழந்தைங்க இப்போ காலையில் கூட யூரின் தெரியாமையே குழந்தைங்க சொல்லாமையே டைப்பர்லேயோ இல்லை ட்ரெஸ்லேயோ போடுறது அது நார்மலான வழக்கம். குழந்தை 4லேருந்து 6 வயசு வரும்போது தானாகவே நைட்லேயும் போகிறது யூரின் படிப்படியாக குறைஞ்சு பெட்டில் போகிறது நின்றுடும். ஸோ பெட் வெயிட்டிங்கிறது ஒரு பெரிய வியாதியாக நம்ம யோசிக்கக்கூடாது. அது இயற்கையாக ஒரு குழந்தைக்கும் வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு கண்ட்ரோல் அச்சீவ் ஆகும். அந்த கண்ட்ரோல் அச்சீவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தைங்க நார்மலாக போக மாட்டாங்க. சில பேருக்கு 4-5 வயசுலேயே வந்துடும், சில பேருக்கு தாமதமாகும். ரொம்ப நாளாக தொடர்ந்து அந்த பிரச்சனையாக இருந்து குழந்தைக்கு ப்ராப்ளமாக இருந்தால் அப்போது டாக்டரை பார்த்தோம்னா தெரியாமல் போகிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகே டாக்டர். இப்போ குழந்தைங்களுக்கு நுரை, அதாவது யூரின் போகிறப்ப நுரை அதிகமாக வர்றது இப்போ நீங்கள் சொன்னீங்க ப்ரோட்டீன் கசிவுன்னு, ஸோ அது காரணமாக இருக்குமா? ஸோ நார்மலாக ஓரளவுக்கு
மேலே யூரினில் புரோட்டீன் கசிவு ஏற்பட்டால் தான் அது நுரை மாதிரி ஆகும். ஸோ நுரை மாதிரி ஆகுது அப்படின்னா ரொம்ப அதிகமான அளவில் யூரின்லேருந்து புரோட்டீன் கசிவு ஏற்படுதுன்னு அர்த்தம். ஸோ அது வந்து கண்டிப்பாக பரிசீலிக்க வேண்டிய விஷயம். அது எதனால அவ்வளோ புரோட்டீன் வெளியாகுதுன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஃபுல்லாகவே ட்ரீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. குழந்தையோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுறது, அதாவது உயரம் குறைவாக இருக்கிறது, இல்லை எடை வந்து குறையிறது. ஸோ இதனால இது வந்து சிறுநீரகம் பிரச்சனால இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ரொம்ப காமன். ஸோ அதாவது நம்ம ஓபிடியில் நிறைய வாட்டி பார்ப்போம், குழந்தை சரியாகவே வளருது இல்லை சார், ஹைட்டே இல்லை, 1வது கிளாஸ்லையும் இதே ஹைட் தான் இருக்கான், 3வது போயிட்டான், இப்போவும் அதே ஹைட்டில் தான் இருக்கான்றது ரொம்ப காமனான ப்ராப்ளமாக நம்ம பார்க்குறது. அது ஒரு அறிகுறி கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஸோ கிட்னி ஓரளவுக்கு முத்திய நிலை வரும்போது குழந்தைங்களோட வளர்ச்சி நல்லாவே பாதிக்கும். அதனால் குழந்தையோட நிறைய வளர்ச்சி பேருக்கு இந்த விஷயம் தெரியறதில்ல. ஹைட் கம்மியோ இல்லை வெயிட் கம்மியோ இருந்தால் கூட இது ஜெனட்டிக்னால அப்படி இருக்கலாம், இல்லை நார்மலாக அப்படி இருக்கலாம்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ இதை யோசிக்க மாட்டாங்க இல்லையா டாக்டர்? கண்டிப்பாக அதை செக் பண்ணணும். ஏன்னா ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறோம் ஓபிடிலையுமே. ஸோ குழந்தை ஹைட்டு இப்போ லைக் வீட்லேயே இன்னொரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை நார்மலாக ஹைட் வளர்ந்துட்டுருக்கு, ஆனால் இந்த குழந்தை மட்டும் ஒரு அளவுக்கு மேலே ஹைட்டே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கிட்னி ப்ராப்ளம் மட்டும்தான் நான் சொல்ல வரல, நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கலாம். பட் கிட்னி ப்ராப்ளமோட ஒரு அறிகுறியும் வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதா இருக்கும். ஓகே டாக்டர், நீங்கள் சொன்னீங்க குழந்தைங்களுக்கு வந்து பிறவியிலே சிறுநீரக பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அது எதனால் ஏற்படுது டாக்டர்? ஸோ மோஸ்ட்லி இந்த இது என்னென்னா பிறவிலே அவங்களுக்கு வந்து குறைபாடோட கிட்னி வந்து உற்பத்தி ஆகிருக்கு. இப்போ வயிற்றில் நார்மலாக எல்லா உறுப்புகளும் வளரும்போது கிட்னியும் ஒன்றா வளரும்போது சில டைம்ஸ் என்ன ஆகிடும், ஒரே கிட்னியோட குழந்தை பிறந்திருக்கலாம், இல்லை 2 கிட்னி கீழே ஒட்டிட்டு பிறந்திருக்கலாம், இல்லை கிட்னியில் வீக்கம் வந்திருக்கலாம், இல்லை ஒரு கிட்னி பெரிதாகவும் ஒரு கிட்னி சிறிதாகவும் வளர்ந்துருக்கலாம், இல்லை கிட்னியில் சிஸ்டோட வளர்ந்துருக்கலாம். இதெல்லாம் இயற்கையாகவே வரக்கூடிய பிரச்சனைகள். இதனால் சிலதுக்கு பாதிப்பு உண்டு. அதனால் அதை பார்த்து என்னென்னா கண்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் மாறும். ஓகே டாக்டர், இப்போ அடிக்கடி வரும் சிறுநீர் பாதை தொற்று அப்படி சொல்கிறாங்களா, இது வந்து சிறுநீரகத்தை வந்து நிரந்தரமாக பாதிக்குமா? ஒரு வாட்டி யூரினில் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆனால் பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் வராது. ஆனால் சில குழந்தைங்களுக்கு அடிக்கடி யூரினில் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருந்ததுன்னா நாளடைவில் சில குழந்தைங்களுக்கு கிட்னியில் தழும்பு ஏற்படும். ஸோ அந்த தழும்பு ஏற்பட்டால் காலப்போக்கில் அவங்க குழந்தைங்களுக்கு பிபி ரத்த அழுத்தம் வர வாய்ப்பு இருக்குது. சில குழந்தைங்களுக்கு கிட்னியோட செயல் குறைஞ்சி போய் கிட்னி முத்திய நிலையில் போக வாய்ப்பும் இருக்குது. எல்லா குழந்தைக்கும் கிடையாது. ஆனால் அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக வேறு ஏதாவது காரணங்களும் இருக்கா அப்படின்றது பரிசோதனை பண்ணி கண்டறியணும். அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்றனால செக் பண்ணிக்கணும். ஓகே டாக்டர், நெப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறீங்களா? ஓகே, ஸோ நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்ன்றது என்னென்னா நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப அதிக அளவில் கிட்னிலேருந்து புரோட்டீன் கசிவு ஏற்படுது. அதனால யூரினில் நிறைய புரோட்டீன் சத்து போகுது. ஸோ இதனால் என்ன ஆகிடுதுன்னா உடம்புல இருக்கிற புரோட்டீன் கண்டென்ட், ஆல்புமின்ற சொல்லக்கூடிய புரோட்டீன் கண்டென்ட் குறைஞ்சிட்டே வருது. ஒவ்வொரு நாளடைவில் அது என்ன ஆகிடுன்னா ரொம்ப அளவுக்கு குறைஞ்சி போனனால கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஊத ஆரம்பிக்குது. ஸோ யூஸ்வலான அறிகுறி கண்ணிலேருந்து ஆரம்பிக்கும், கண் வீக்கம் வரும், அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு பிறகு காலில் வீக்கம் வரும், இன்னும் ரொம்ப ஸ்டேஜ் ஆல்புமின் ரொம்ப குறையவே வயிறு வீக்கம் வரைக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. போக போக அது வந்து மேற்கொண்ட காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர வாய்ப்பு, லைக் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் மேற்கொண்டு இன்ஃபெக்ஷன் ஆகலாம். சில குழந்தைங்க ரத்தம் கட்ட வாய்ப்பு இருக்குது, அதோட விளைவுகளும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது சில மெஜாரிட்டி குழந்தைங்களுக்கு எதனால இந்த மாதிரி வருதுன்றது நமக்கு காரணம் தெரியாது. சில குழந்தைங்களுக்கு மரபணு சம்மந்தமாக கூட இருக்கலாம். அதனால் அது டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் தெரியும். ஸோ இப்போ ஜெனட்டிக் மூலமாக கூட பசங்களுக்கு வரலாம், அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது இருந்தாங்கன்னா. ஸோ அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். மெஜாரிட்டி குழந்தைங்களுக்கு வந்து எதனால் வந்ததுன்னு தெரியாது, மருந்து கொடுத்தா சரியாயிடும். ரொம்ப கம்மியான குழந்தைங்களுக்கு மட்டும் மரபணு சம்மந்தமாக சில பிரச்சனைகள்னால நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் வந்திருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு தான் குடும்பத்துலேருந்து பரம்பரை ரீதியாக வர வாய்ப்புகளும் உண்டு. ஓகே டாக்டர், இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஹை பிபி வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம்னால வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ ரொம்ப காமனாக நம்ம வந்து ஓபிடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா ரெஃபர் ஆகிற பேஷண்ட்ஸ் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து சார் ரொம்ப நிறைய பிபி இருந்தனால தான் வந்ததுன்னு செக் பண்ண போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்றது கண்டறியப்பட்டிருக்கிறோம். ஸோ கிட்னி ப்ராப்ளம் இன்ஃபேக்ட் குழந்தைங்களுக்கு ரத்த அழுத்தத்தோட மிக முக்கியமான காரணமே கிட்னி ப்ராப்ளம் தான். ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு 70% 80% குழந்தைங்க ஹை பிபியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கிட்னி பிரச்சனையால் மட்டுமே பிபி அதிகமாகுது. அதனால் யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு பிபி அதிகமாக இருந்தால் கிட்னியோட செயல் ஒழுங்காக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுவோம். ஓகே டாக்டர், ரத்த சோகைக்கும் சிறுநீரக செயல்பாட்டிற்கும் உள்ள சம்பந்தம் என்ன டாக்டர்? ஓகே, ஸோ நார்மலாக ரத்தம் உண்டாகிறதுக்கு
கிட்னியோட செயலும் ரொம்ப அவசியம். ஸோ கிட்னியில் எரித்ரோபோய்ட்டின்ற ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது இருந்தால்தான் ரத்தம் நார்மலாகவே உண்டாகும். ஸோ கிட்னி செயல் குறைய குறைய ரத்தத்தில் இந்த எரித்ரோபோய்ட்டின் லெவல் குறையிறனால ஓவராலாகவே குழந்தைங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் என்றது உருவாகிறது குறைய ஆரம்பிக்குது. இதை தவிர வேறு காரணங்களும் உண்டு. அயர்ன் சத்து குறைவாக இருக்குது, இல்லை B12 சத்து கம்மியாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து ரத்தம் ஹீமோக்ளோபின்றது வளரத்துக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாகவே ஹீமோக்ளோபின் குறைய குறைய நாளடைவில் அனீமியா வர வாய்ப்பு இருக்குது. சிறுநீர் பரிசோதனையில் வந்து எதை வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த பரிசோதனையில் இது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா எது? ஸோ 2 விஷயத்தை காமனாக நாங்கள் சொல்லுவோம். ஒன்று வந்து பிளட்டில் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது, அதாவது யூரியா, கிரியாட்டினின், எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப காமனாக நம்ம செய்கிறது ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட். அடுத்தது வந்து யூரின் பரிசோதனை. யூரின்றது நாங்கள் எங்கள் மொழியில் வந்து லிக்விட் கோல்டு அப்படின்ற மாதிரி கூறுவோம். அதில் அவ்வளோ விஷயங்கள் அடைஞ்சிருக்கும். ஒரு யூரின் பார்த்தால் நிறைய கிட்னியில் எங்கே ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம், எந்த அளவுக்கு ப்ராப்ளம்னு நிறைய விஷயத்தை கண்டறிய ரொம்ப சிறந்த டெஸ்ட் அப்படின்ற சொல்லுவோம். ஸோ ஒரு சிம்பிள் யூரின் ருட்டீன் மைக்ரோஸ்கோப்பி டெஸ்ட் பண்ணோன்னா அதுலேயே நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ சிறுநீரகத்தில் கல் அப்படின்றது வந்து குழந்தைங்களுக்குமே ஏற்படுமா? ஸோ பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். நம்ம பெரியவங்களுக்கு என்னென்னா 1000ல் ஒருத்தருக்கு நார்மலாகவே கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல் உற்பத்தியாக வாய்ப்பு இருக்குது. இது ஏன்னா நம்ம கம்மியாக தண்ணி குடிக்கிறதாலும் ரொம்ப வெயில் இருக்கிறனாலையும் பெரியவங்களுக்கு வர்றது ரொம்ப காமன். ஆனால் குழந்தைங்களுக்கு கல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து மேற்கொண்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சில காரணங்களால் குழந்தைங்களுக்கு பிறவியிலிருந்து சில வியாதிகள் இருக்கிறதால் அதனால கல் உற்பத்தியாக வாய்ப்பு இருக்குது. அதில் சில வியாதிகளுக்கு ஃபுல்லான வைத்தியமும் இருக்குது. ஸோ அது என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா மறுபடியும் கல் வரதை தவிர்க்க ரொம்ப வாய்ப்பு. ஏன்னா கல் வலின்றது இப்போ நம்ம யாராவது அனுபவிச்சுருந்தா தெரிஞ்சிருக்கோம், அது ரொம்ப வலியாக இருக்கும். குழந்தை உண்மையிலே துடிக்கிற அளவுக்கு வலிக்கும். ஸோ அப்படின்றனால நம்ம அந்த கல்லை பரிசோதனை பண்ணி எதனால் இருக்குன்னு சில பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோன்னா அது என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா சில குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மருந்துகள்லாம் இருக்குது, அதை கொடுத்தோன்னா மறுபடியும் கல் வரதை தவிர்க்கலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த கல் ஏற்படுறதுக்கு தண்ணி வந்து கம்மியாக குடிக்கிறது கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்குமா? ஆமாம். ஸோ மேஜர் ரீசன் அதுவும் ஒரு காரணம். நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கலை அப்படின்னா நார்மலாக இப்போ நம்ம எப்படி கிட்னி வந்து ஒரு ஃப்ளஷிங் சிஸ்டம் மாதிரி ஃப்ளஷ் பண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்துரும். ஆனால் கம்மியாக தண்ணி குடித்தோம் அப்படின்னா அந்த பொருட்கள்லாம் வந்து ஒரு அளவுக்கு மீறி கான்சன்ட்ரேஷன் யூரினில் வரவே அது ரொம்ப நேரம் தங்கி இருந்தால் அது நாளடைவில் அது கல்லா உற்பத்தியாக வாய்ப்பு இருக்குது. நம்ம அடிக்கடி நிறைய தண்ணி குடித்து யூரின் அடிக்கடி போயிட்டு இருந்தோம்னா அது ஒரு மேஜர் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஸ்டோன் வந்து ரிமூவ் பண்ணுறது. ஓகே டாக்டர், இப்போ குழந்தைங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும்? இது வயதை பொறுத்து இருக்குது. நார்மலாக சின்ன குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 கிளாஸ் அப்படின்றத சொல்லுவோம். பெரியவங்க 10 இயர்ஸ் மேலே இருக்கிற குழந்தைங்க 8 to 12 கிளாஸஸ். அதை சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம பேரண்ட்ஸ் வந்து கொடுக்குற வாட்டர் பாட்டிலில் குழந்தை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தாலே அது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று நம்ம இஃப் பாசிபிள் டெய்லி பேசிஸில் குழந்தைகிட்ட நீ யூரின் போகும்போது நார்மலாக போனியா இல்லை ரொம்ப டார்க்காக வந்துதா அப்படின்னு சொல்லி குழந்தை டார்க்காக வருது இல்லை எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவே நமக்கு ஒரு அறிகுறி இன்றைக்கி குழந்தை கம்மியாக தண்ணி குடிச்சிருக்கு. நிறைய வாட்டி பார்ப்போம் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்லாம் இருந்திருக்கும், குழந்தை வெயிலில் ரொம்ப விளையாடிட்டு வந்திருக்கும். அன்றைக்கி சாயங்காலம் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க குழந்தை வந்து சாயங்காலம் வந்து யூரின் போகும்போது எரிச்சல் இருந்தது சொன்னாங்க, கலர் மாறி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய தண்ணி குடிச்சோன்னா அது உடனேவே சரியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது ஆல்ரெடி அறிகுறி நம்ம வந்து கம்மியாக வாட்டர் இன்டேக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே டாக்டர், இப்போ இந்த யூரினை வந்து அதிகமாக அடக்கி வைக்கிறதுனால கூட கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? யூரின் அடக்கி வச்சா என்ன ஆகிடும்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பும் இருக்குது. அது ரிஃப்ளக்ஸ் அப்படின்ற ஒரு வியாதிக்கும் ப்ராப்ளம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ஸ்கூலில் வாஷ்ரூம் போய் யூஸ் பண்ணுறது அது ஒரு பேட் விஷயமே கிடையாது, அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ இருக்க பசங்க நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் காலைல போனால் ஈவினிங் வர வரைக்கும் அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வாஷ்ரூம் போக பிடிக்கல அப்படின்ற ஒரு அலர்ஜி பிரச்சனை அதனால. ஸோ யூஸ்வலாக ஸ்கூலில் இப்போ எம்ஃபசிஸ் ஆன் க்ளீனாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம அட்மாஸ்ஃபியர் இதுவாக இருக்குதுன்னா நம்ம வந்து தயக்கமே வரக்கூடாது. அது வந்து அந்த ஒரு ஷை ஃபீலிங் இருக்கக்கூடாது. யூரின் போகிறது இட்ஸ் நார்மல் பார்ட் ஆஃப் எவ்ரிபடிஸ் லைஃப். அதனால காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யூரின் போகாமல் அடக்கி வச்சா நாளடைவில் அது பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குது. அதனால ஃபீல் ஃப்ரீ, எப்போது நமக்கு வந்தாலும் we can always take permission, ஸ்கூலில் போயிட்டு யூஸ் த லூ அண்ட் ஸோ கண்ட்ரோல் பண்ணாமல் வச்சுக்கணும் இல்லையா? ஸோ எப்போ வந்தாலும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனையாக மாற வாய்ப்பு. ஓகே டாக்டர், இப்போ சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அறிய என்னென்ன ரத்த பரிசோதனைகளை நம்ம முக்கியமாக செய்யணும்? ஸோ காமனாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பண்ணுறது ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஸோ யூரியா, கிரியாட்டினின், எலக்ட்ரோலைட், சோடியம், பொட்டாசியம் இது பார்ப்போம்.
மேற்கொண்டு அதுலேருந்தே யூரின் ரொட்டீன் ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் பேசிக் டெஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு இதுலேருந்தே நமக்கு நிறைய ஐடியா க்ளூ கிடச்சிடும். மேற்கொண்டு பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து இதை வச்சு குழந்தைங்க என்ன சிம்டமோட வராங்க, வேறு என்ன நம்ம குழந்தை எக்ஸாமின் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மற்ற டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்து குழந்தைங்களுக்கு செய்யலாமா, செஞ்சால் பாதுகாப்பானதா? ஓகே, அல்ட்ராசவுண்டில் ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதில் கதிர்வீச்சு கிடையாது. அதனால் அல்ட்ராசவுண்ட் வந்து ரொம்ப சேஃப். ஸோ ப்ரெக்னென்சிலையும் கூட பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட்டாக பண்ணக்கூடிய மறுபடியும் பண்ணக்கூடிய ஸ்கேன் வந்து அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்டில் தான் நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏன்னா காமனாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கஞ்சனைட்டல் அனாமலிஸ் பிறவியிலிருந்தே வரக்கூடிய பிரச்சனைகள் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப காமன். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்கேன் பண்ணாலே நிறைய விஷயத்தை நம்ம கண்டறியலாம். சிம்பிளாக ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணோன்னாலே நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ சிறுநீரக பயாப்சி அப்படி சொல்கிறாங்க, ஸோ அந்த பரிசோதனை எப்போ நமக்கு தேவைப்படும், எப்போ அது பண்ணணும்? பெரியவங்கள் மாதிரி இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இண்டிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு கிட்னி பயாப்சி பண்ணும். ஏன்னா கிட்னி பயாப்சின்னு சொல்லும் போதே பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பயந்துடுறாங்க, அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப கரெக்டான இண்டிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கிட்னி பயாப்சி செய்வோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடியது வந்து ரத்தம் போகிற மாதிரி யூரின் இருக்குது, தேநீர் கலந்த யூரின் இருந்ததுன்னா, இல்லை கடகடன் கிட்னி செயல் குறைஞ்சது அப்படின்னா, எதனால இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கண்டறியறதுக்கு கிட்னி பயாப்சி பண்ணோன்னா அதில் அந்த சதையை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணும்போது அதில் காரணங்கள் தெரிய வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைத்தியம் என்னன்றது கொடுப்போம், எவ்வளோ நாள் மருந்து கொடுக்கணும் அப்படின்றதும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே டாக்டர். இப்போ MCU அல்லது VCUG அப்படின்னு சொல்கிறாங்க, ஸோ இந்த எக்ஸ்ரே பரிசோதனைகள் வந்து எதற்காக செய்கிறாங்க? ஸோ இப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம காமனாக குழந்தைங்களை பார்க்குற விஷயத்தில் அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரக்கூடியது ஒரு மேஜர் சங்க் ஆஃப் பாப்புலேஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு எதனால் அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு கண்டறியறதுக்கு MCUன்றது ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு மருந்து வந்து யூரின் வழியாக கொடுத்துட்டு அது வந்து சீரியல் எக்ஸ்ரே மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். ஸோ இதில் என்ன தெரிய வரும்னா, ரிஃப்ளக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டறியலாம். அதாவது நார்மலாக யூரின் ஒரு பக்கம்தான் வெளியே வரும். நம்ம வந்து கிட்னிலேருந்து யூரின் உற்பத்தி ஆகும், அந்த டியூப் வழியாக வந்து பிளாடர்ன்ற விஷயத்தில் தங்கும், ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி. அது இப்போ நமக்கு அது எப்போ ஃபுல்லாச்சோ நமக்கு யூரின் போகணும்னு தோணும், இப்போ நம்ம நார்மலாக யூரின் வெளியே வந்துடும். ஸோ பிளாடர்லேருந்து கிட்னிக்கு மேல்புறமாக யூரின் நார்மலாக போகவே போகாது. ஆனால் ரிஃப்ளக்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இந்த யூரின் வந்து பிளாடர்லேருந்து இந்த யூரிட்டர் வழியாக மேலே போய் கிட்னிக்கு போகும். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு யூரின் மேலே போயிட்டே இருந்தது அப்படின்னா கிட்னியில் முன்ன சொன்ன மாதிரி தழும்பு ஏற்படும். தழும்பு ஏற்பட்டால் நாளடைவில் ரத்த அழுத்தமோ இல்லை கிட்னி செயல்பாடு குறையவோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கண்டறிய தான் நம்ம வந்து MCU அப்படின்றது டெஸ்ட் செய்யணும். இதை தவிர எங்கேயாவது அடைப்பு இருக்குது அப்படின்னா கிட்னியோட அந்த ட்ராக்டில் யூரினரி ட்ராக்டில் எங்கேயாவது அடைப்பு இருந்தால், இல்லை நரம்பு சம்மந்த பிரச்சனைகள் இருந்தால், அதனாலையும் அந்த பிளாடர் சரியான செயல்படலை அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் நம்ம MCU பண்ணோன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ 24 மணி நேரம் சிறுநீர் சேகரிப்பு பரிசோதனை அப்படின்னு சொல்கிறாங்களே டாக்டர், ஸோ அப்படின்னா என்ன? ஸோ ஓரளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு புரோட்டீன் கசிவு ஏற்படுது அப்படின்றது துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக 24 மணி நேரம் நம்ம யூரினை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எவ்வளோ புரோட்டீன் போகுது அப்படின்றத அடையாளம் கண்டறியணும். இது வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப காமனாக செய்யக்கூடிய டெஸ்ட். ஆனால் குழந்தைங்களுக்கு 24 மணி நேரம் யூரின் கலெக்ட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதனால காமனாக நம்ம அதை ருட்டீனாக செய்கிறது கிடையாது. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, ஸ்பாட் ப்ரோட்டீன் கிரியாட்டினின் ரேஷியோ அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். யூரின் டிப்ஸ்டிக் யூஸ்வலாக பேரண்ட்ஸ் இப்போ நம்மக்கிட்ட நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்னு ஆல்ரெடி டயக்னோஸ் ஆகி ஃபாலோ அப்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியும். அவங்க காலையில் எழுந்தோடனே குழந்தையோட யூரின் செக் பண்ணுவாங்க, ப்ரோட்டீன் செக் பண்ணி டைரியில் எழுதி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் காமனாக செய்யக்கூடியது. அதை தவிர லேபில் வந்து நம்ம ஸ்பாட் ப்ரோட்டீன் கிரியாட்டினின் ரேஷியோ அப்படின்றத ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு ரஃப் ஐடியா நமக்கு கிடச்சிரும். 24 ஹவர்ஸ் வந்து ரேர் சுச்சுவேஷனில் இப்போ நமக்கு ஏதாவது சந்தேகம், நம்ம வேறு ஏதோ யோசித்தோம், ரிப்போர்ட் வேறு மாதிரி வந்திருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 24 மணி நேரம் பெரிய குழந்தைங்களில் ஈஸியாக கலெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே டாக்டர். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படும் ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகளால் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ ஸ்டீராய்ட்ஸ்ன்ற மருந்து வந்து இட் இஸ் லைக் டபுள் எட்ஜ் ஸ்வோர்ட்னு சொல்லுவோம். அதனால நிறைய வைத்தியமும் பண்ணுவோம், ஆனால் அதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் கண்டிப்பாக வரும். அதனால தான் ஒரு வியாதிக்கு ஏற்ப எந்த ஸ்டீராய்டு எவ்வளோ அளவு கொடுக்கணும், எவ்வளோ நாள் கொடுக்கணுன்றதை நம்ம ரொம்ப துல்லியமாக சொல்லி அனுப்புவோம் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் வந்து
சில குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ அடிக்கடி வரும்போது நிறைய டோஸ் ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் நிறைய பக்க விளைவுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ காமனாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன, குழந்தை வந்து ஹைட்டே வளராமல் போயிடும். ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்த அதே ஹைட்டு தான் 4வது வந்துட்டான், சரி இப்போ அதே ஹைட்லேயே தான் இருக்கான் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்குனா ஸ்டீராய்ட் போதிய அளவை விட ரொம்ப அதிகமாக முன்னாடி எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால அது ஒரு சைடு எஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வேறு ஏதாவது மருந்து நம்ம ஆரம்பிப்போம், ஸ்டீராய்ட் ஸ்பேரிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மருந்தை கொடுக்கவே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டீராய்டு நாளடைவில் குறைச்சி நிறுத்திடும். ஸோ அப்போ ஸ்டீராய்டோட சைடு எஃபெக்ட்ஸ் குறையலாம். இதை தவிர வந்து குழந்தைகள் வெயிட் ஏறுறது, கண்ணில் புரை வர்றது, கண்ணில் ப்ரெஷர் அதிகமாகுது, உடம்புல ரத்த அழுத்தம் வருது, சுகர் அதிகமாகுது, இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஸ்டீராய்ட்ஸ்னால கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து டோஸை வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணி கொடுப்போம். ஓகே டாக்டர். இப்போது சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசி வந்து போடலாமா? ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக தடுப்பூசி போடணும். ஓகே. ஸோ இன்ஃபேக்ட் சிறுநீரக ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு, சில குழந்தைங்க மருந்துலலாம் இருந்தாங்கன்னா அவங்களோட இம்யூன் பவர் கம்மியாக இருக்குன்றனால தடுப்பூசி கண்டிப்பாக போட்டால் அவங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கலாம். இதை தவிர நார்மலாக இருக்கக்கூடிய தடுப்பூசியை தவிர சில எக்ஸ்ட்ரா வேக்சின்ஸும் நம்ம கொடுப்போம். லைக் நார்மலாக இருக்க குழந்தைங்களுக்கு அம்மா போட்டுச்சுன்னா பெரிய அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வராது. ஆனால் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டீராய்ட் ஸ்பேரிங் மருந்து சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு அந்த மருந்து சாப்பிட்டு இருக்கிற போது இது அம்மா போட்டுச்சுன்னா குழந்தைங்க ரொம்ப சீரியஸாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி தடுக்கிறதுக்கு சில எக்ஸ்ட்ரா வேக்சின் அம்மா ஊசி இருக்குது. நிமோனியா மாதிரி வர்றது, இந்த வயரில் இன்ஃபெக்ஷன் நீர் சேர்ந்ததுன்னா அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷனாக மாறும் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். அதை தவிர்க்கிறதுக்கு பிசிவி வேக்சின்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த தடுப்பூசிகள்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே டாக்டர். இப்போ குழந்தைங்களுக்கு டயாலிசிஸ் சிகிச்சை வந்து அவசியமா? அது எப்படி செய்யப்படுது? பெரியவங்களை போலவே கிட்னியோட செயல் முத்தி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக உயிர் காக்கும் நிலையாக டயாலிசிஸ் என்றது நம்ம செய்வோம். இது கண்டிப்பாக அவசியமான விஷயமாகும். இப்போ கிட்னி ஃபங்க்ஷன் ரொம்பவே குறைந்து போய் கடைசி ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி நிலையில் பெரியவங்களை மாதிரி குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நெசசிட்டி இருக்கும். டாக்டர், அடுத்ததாக ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் விழுப்புரம்லேருந்து தனுஜா பேசுகிறேன். சொல்லுங்கள் மேம், டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. டாக்டர், எனக்கு ஒரே ஒரு இது மட்டும், இப்போ இந்த மாதிரி கிட்னி பிரச்சனை இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அதாவது தடுப்பூசி இல்லை வேக்சின் ஏதாவது போடணுமா? ஏதாவது இப்போ நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்னா அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வேக்சின் போடணுமா? ஓகே. ஸோ நார்மலாக நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்கு ருட்டீனாக போடுற வேக்சின்ஸ் கண்டிப்பாக போடணும். அதை தவிர நம்ம 2 எக்ஸ்ட்ரா வேக்சின் ருட்டீனாக சஜஸ்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து அம்மா போடுற வேக்சின், இப்போ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நார்மலாக இருக்கிற குழந்தை பருவத்தில் அம்மா போட்டால், பெரிய அம்மா போட்டால் பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் வராது. ஆனால் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்கள் வேறு ஏதாவது மருந்து சாப்பிட்டு இருந்தால் அவங்களுக்கு இம்யூன் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால இன்கேஸ் அந்த டைமில் அவங்களுக்கு அம்மா போட்டால் ரொம்ப சீரியஸான ஸ்டேட்டாக மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த குழந்தைங்களுக்கு நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் மருந்து கொடுத்து வியாதி கண்ட்ரோல் வந்த பிறகு அவங்களுக்கு அம்மை தடுப்பூசி நம்ம கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக 2 டோஸ் போடுவோம். அம்மை தடுப்பூசி இந்த குழந்தைங்களுக்கு போடுவோம். இதை தவிர இந்த ரிலாப்ஸ் அப்படின்னு சொல்கிறது, புரோட்டீன் கிருமி அதிகமாக கசிவு ஏற்பட்டு அந்த குழந்தைங்களுக்கு வயிறு வீக்கம் வந்தால் அதுக்கப்புறம் வயிற்றில் இன்ஃபெக்ஷன் வரும். இது பேர் ஸ்பான்டேனியஸ் பாக்டீரியல் பெரிட்டனைட்டிஸ் அப்படின்ற சொல்லுவோம். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நியூமோகாக்கல்ன்ற ஒரு கிருமி. ஸோ அதுக்கு எதிர்ப்பாக நியூமோகாக்கல் வேக்சின்றது நம்ம ருட்டீனாக இந்த குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 வேக்சின் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்கு ருட்டீனாகவே நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஓகே மேம், கால் பண்ணதுக்கு நன்றி மேம். நன்றி டாக்டர். பர் அடுத்ததாக என்ன கேள்வினா, இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இருக்குல்ல, ஸோ இது குழந்தைங்களுக்கு வந்து பரிந்துரைக்கப்படுமா? ஓகே. ஸோ கிட்னியோட செயல் அட்வான்ஸ்டாக போய் முற்று நிலைமையில் போயிட்டா உயிர் காப்பதற்காக நம்மக்கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று குழந்தைங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஓகே. ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். பெரியவங்கள மாதிரி குழந்தைங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப நேரம் 4 மணி நேரம் வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் டயாலிசிஸில் அந்த மெஷினோட கனெக்டடாக ஒரு குழந்தைய வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளும் நிறைய குழந்தைங்களுக்கு இப்போதைக்கு டயாலிசிஸ் ஸ்டேஜில் தான் வச்சுருக்கோம். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மாறு அறுவை சிகிச்சை பண்ணுறது தான் ரொம்ப சிறந்த ஆப்ஷன். ஏன்னா அதனால அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும். யூஸ்வலாக நம்ம பண்ணுறது லைவ் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றத அட்வைஸ் பண்ணுவோம். அதாவது குழந்தையோட அப்பாவோ அம்மாவோ தாத்தா பாட்டி 60 வயசுக்குள்ளே இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் அவங்களுக்கும் கிட்னி பிரச்சனை இல்லாமல் நார்மலாக இருந்தால்
அவங்க குழந்தையோட பிளட் குரூப்பும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு டோனராக ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஃபாலோஅப்பில் வரும்போது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பரிசோதனை பண்ணுவோம். நம்மளோட ஐடியா என்னென்னா டோனர் வந்து ஃபிட்டாக இருந்தால் தான் அவங்க கிட்டேருந்து கிட்னி எடுக்க முடியும். ஏன்னா கொடுக்குறவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் அவங்களோட லைஃப்பில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நிறைய பரிசோதனைகள்லாம் செஞ்சு எல்லாத்துலேயும் ஓகேன்னு வந்து ஃபிட் ஆகி கிளியரன்ஸ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து அந்த கிட்னி எடுத்து குழந்தைங்களுக்கு வைப்போம். இது பேர் தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்கிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது. என்னென்னா குழந்தை கொஞ்சம் வளர்ச்சி இருந்து வயத்தில் வந்து ஒரு பெரியவங்களோட கிட்னி வைக்கிற அளவுக்கு குழந்தை வளர்ந்துருக்கணும். ஸோ 1 வயசு 2 வயசுக்குள்ளார கிட்னி ஃபெயில் ஆகிருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய கிட்னி வந்து 10-12 சென்டிமீட்டர் இருக்குன்னா அவ்வளோ பெரிய கிட்னியை வயத்தில் வைக்கிறதுக்கு இடம் வேணும். ஸோ அதுதான் ஒரு மேஜர் டிட்டர்மினிங் ஃபேக்டர் நமக்கு. ஸோ குழந்தை நல்லா வளர்ச்சி கிட்னி ப்ராப்ளம்னால குழந்தை வளரவும் வளராது. அதனால நம்ம யூஸ்வலாக நல்லா வளர்ந்த குழந்தையாக இருந்து அந்த ஸ்பேஸ் இருக்குது ப்ளஸ் மற்ற இதெல்லாம் மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இவங்களுக்கு நம்ம பரிந்துரைப்போம். ஓகே. அப்போ அந்த 2 வயசு இருக்க குழந்தைகளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா இந்த குழந்தைங்களை நம்ம டயாலிசிஸில் வச்சுருக்கோம். ஸோ டயாலிசிஸில் 2 வழி இருக்குது. ஒன்று ஹீமோடயாலிசிஸ்ன்றது, அதுதான் நம்ம போய் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது. அது இந்த டயாலிசிஸ் ரூமுக்கு போவோம், டயாலிசிஸ் மெஷினோட கனெக்ட் பண்ணுவோம். அந்த மெஷின் வந்து கிட்னியோட ஒரு செயற்கை கிட்னி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ரத்தம் போகும், அது சுத்தமாக்கிட்டு சுத்தமான ரத்தம் திரும்பி உடம்புக்குள்ளே வந்துடும். இது ஹீமோடயாலிசிஸ்னு. இன்னொரு விதமான டயாலிசிஸ் பேர் பெரிட்டோனியல் டயாலிசிஸ். ஸோ நம்ம வயத்தில் இயற்கையாக கடவுள் கொடுத்த அந்த வயிற்றுக்குள்ளாரியே நம்ம நல்ல ஒரு தண்ணியை வயிற்றுக்குள்ளார போட்டுட்டோம்னா உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கழிவு நீர் அதெல்லாம் வந்து அந்த தண்ணிக்கு வழியாக ட்ராவல் ஆகி வெளியில் வந்துடும். அந்த தண்ணியை அப்புறம் அந்த அழுக்கு தண்ணியை நம்ம வெளியே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுறோம். ஸோ இது பேர் பெரிட்டோனியல் டயாலிசிஸ்னு பேர். ஸோ இந்த மாதிரி டயாலிசிஸும் பண்ணுவோம். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு ஹீமோடயாலிசிஸ் மெனி டைம்ஸ் ரொம்ப சிரமமாக இருக்கும், சேலஞ்சிங்காகவும் இருக்கும். அவங்களுக்கு அந்த பெரிய அளவுக்கு ரத்த குழா பெருசாக இருந்தால் தான் அந்த கெத்தீட்டர்ன்றது போட முடியும். 10 வயசு கீழே இருக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு ஃபிஸ்டுலா பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஃபிஸ்டுலா சர்ஜரின்னு சொல்லுவோம். இந்த ஹீமோடயாலிசிஸ் பண்ணுறதுக்கு இந்த ரத்த குழா வேணும் இல்லையா? ஸோ அந்த ஃபிஸ்டுலா பண்ணுறதுமே வந்து ரொம்ப குழந்தை சின்னதாக இருக்குது, வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபிஸ்டுலா பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு பெரிட்டோனியல் டயாலிசிஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ வயிற்றில் அந்த டியூபை போட்டு விட்டுட்டு பேரண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். யூஸ்வலாக 1 மாதம் குழந்தைங்க அட்மிட்டடாக இருக்கும். அம்மா அப்பாவுக்கு நம்ம எப்படி பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுப்போம். அவங்க கற்றுக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களால வீட்டில் டெய்லி பேசிஸில் டயாலிசிஸ் பண்ணுவாங்க. பெரிட்டோன் டயாலிசிஸ் இன்னொரு இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் அப்படின்னா குழந்தைங்க நார்மல் குழந்தைங்க மாதிரி காலையில் ஸ்கூல் போகலாம். அது வந்து ஒரு வயிற்றில் ஒரு டியூப் இருக்கும், அது பாக்ஸ் மாதிரி போட்டு கட்டி விட்டுருவோம். மேலே ஷர்ட் போட்டிருக்கனால வெளியில் யாருக்குமே தெரியாது குழந்தைக்கு டயாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்றது. குழந்தை நார்மலாக ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்தோடனே சாயங்காலமாக ஒரு 8 மணி நேரமோ 12 மணி நேரமோ குழந்தைக்கு ஏற்ப நம்ம டயாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ நைட்டெல்லாம் அம்மா வந்து இந்த குழந்தைக்கு டயாலிசிஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் இல்லை சார், கேட்குறப்ப நம்ம கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் பண்ணுறது, ஸோ கிட்னி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் குழந்தையிலேருந்தே பசங்களுக்கு. ஓகே டாக்டர், அடுத்ததாக ஒரு நேர் வந்திருக்காங்க, யார் எங்கேருந்துன்னு கேட்டுடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், வில்லியனூர்லேருந்து ராஜகோபால் பேசுகிறேன் மேடம். ஓகே சார், சார் இருக்காரு, உங்கள் சந்தேகங்கள் கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். 4 வயசு பையன் யூரின் வந்து தொடர்ச்சியாக விட மாட்டான் டாக்டர், விட்டு விட்டு விடுறான் டாக்டர். அது எதனால? இது இப்போ தான் பார்த்தீங்களா இல்லை ரொம்ப நாளாகவே அந்த மாதிரி தான் இருக்குங்களா? இப்போ இல்லை, இப்போ தான் சார் ஒரு 6 months அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ 6 months-ஆக இருக்குது. குழந்தை பிறந்ததுலேருந்து 3 வருஷம் நார்மலாக யூரின் போனதாக தெரிஞ்சது? அப்பெல்லாம் போயிட்டு தான் நாங்கள். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்குன்னு வரும்போது ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது பிறவிலேயே ஏதாவது கிட்னியில் பிரச்சனைகள் இருந்தால் அதனால கூட இந்த மாதிரி வரலாம். ஸோ அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணோம்னா கூட நமக்கு இதில் தெரிய வந்துடும். இதனால் ஏதாவது வேறு ஏதாவது மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஈஸியாக அதிலே கண்டறிஞ்சிடலாம். ஒரு சின்ன ஸ்கேன் பண்ணாலே தெரிஞ்சிடும். சில குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு இதுவாக ஹேபிட் மாதிரி கூட இருக்கலாம். பட் குழந்தை 4 வயசு தான் இருந்ததுனால ஸ்கூலில் ஒன்றும் போகாதனால அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. சில டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம், அதனாலையும் கூட அந்த மாதிரி விட்டு விட்டு போகலாம். சில டைம்ஸ் அடைப்பு இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு கல் மாதிரி உற்பத்தி ஆக வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு குழந்தை டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு பேசிக்காக இந்த ஐடியாலாம் கிடச்சிடும். ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். டாக்டர், இப்போ வந்து சிறுநீரக பாதிப்புள்ள குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புகிறோன்னா நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கணும்? ஸோ அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? அப்படி இல்லைனா ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னா அதில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ மோஸ்ட் குழந்தைங்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே. ஆரம்ப ஸ்டேஜில் அந்த குழந்தைங்க நார்மல்
மற்ற குழந்தைங்க மாதிரி எல்லா விளையாட்டுகளும் பங்கேற்கலாம், நார்மலாக எல்லாமே செய்யலாம். அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான நார்மலான எல்லா விஷயமுமே செய்யலாம். ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் ஸ்கூல் போகக்கூடாதுன்றது ரொம்ப தவறான விஷயம். ஓகே. நார்மலாக எல்லாமே பண்ணலாம். பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னா கிட்னியோட செயல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு முற்றின நிலை வரும்போது மட்டும்தான் ப்ராப்ளம். ஸோ அப்போ வந்து யூரின் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக குறைஞ்சி வரப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவு எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்றதையும் குறைவாக சொல்லுவோம். ஸோ அதனால அந்த மாதிரி டைமில் தான் குழந்தைங்களோட வாட்டர் இன்டேக்கை நம்ம குறைச்சிக்கணும். ஸோ நார்மல் குழந்தை மாதிரி நிறைய குடிக்க முடியாது. சில குழந்தைங்களுக்கு கிட்னி செயல் இன்க்ரீஸ் வருஷன் ஆகும்போது அவங்களோட ரத்தம் ஹீமோக்ளோபினும் குறைஞ்சனால் அதனால சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஹீமோக்ளோபின் ரொம்ப குறைஞ்சது அப்படின்னா குழந்தையால் ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எக்ஸர்ட் பண்ணக்கூடிய விளையாட்டுகளை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அவங்களால பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு கஷ்டமாக ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி ஓடி விளையாடி அந்த மாதிரி பண்ணுறது. அது அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் போகும்போது மட்டும்தான். நார்மலாக ஹீமோக்ளோபின் இருக்குது, குழந்தைங்க நார்மலாக இருக்குது, யூரின் அவுட்புட் நார்மலாக இருக்குது அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களோட மருந்துகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும். சில குழந்தைங்களுக்கு சில மாத்திரைகள்லாம் ஒரு நாளைக்கு 3 வேலையோ 4 வேலையோ சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாத்திரையில் ஒரு மாத்திரையாவது ஸ்கூலில் இருக்கும்போது வரும். அந்த டைமில் கூச்சப்படாமல் அந்த மாத்திரையை எடுத்து சாப்பிடணும். உங்களுக்கு வந்து யாராவது உங்களை கேலி பண்ணுவாங்க அப்படின்னு பயமாக இருக்குன்னா பிரேக் டைமில் கொஞ்சம் அந்த மாத்திரை எடுத்து டக்குன்னு தண்ணியை குடித்து அந்த மாத்திரையை சாப்பிடணும். அது ரொம்ப அவசியம். ஏன்னா டியூரிங் த டே ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் மாத்திரையே இல்லாமல் போச்சுன்னா அந்த மாத்திரையோட அளவு உடம்புல குறைஞ்சனால அப்புறம் கிட்னியோட அந்த ப்ரொடெக்ஷன் அந்த மருந்துனால வர்றது குறைஞ்சிரும். அதனால் அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நார்மலாக எல்லா குழந்தைங்களும் மாதிரி விளையாடுறது இது பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். டயாலிசிஸில் இருக்கும்போது மட்டும்தான் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதுதான், மற்றபடி நார்மலாக எல்லாமே பண்ணலாம். ஓகே டாக்டர். இப்போ சிறுநீரக பிரச்சனை உள்ள குழந்தைகள் வந்து சாப்பாட்டில் உப்பு அளவு வந்து குறைச்சிக்கிறது நல்லதா, இல்லை நார்மலாக நம்ம எப்பயும் போல் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஸோ கிட்னி ப்ராப்ளம் வர்ற குழந்தைங்களுக்கு கிட்னி செயல் குறைய குறைய கண்டிப்பாக ரத்த அழுத்தம் வரும். ஓகே. சில குழந்தைங்களுக்கு ஒரு மருந்து போதும். சில குழந்தைங்க நம்மக்கிட்ட நிறைய குழந்தைங்க 5 மருந்து 6 மருந்து பிபி மருந்துகள்லாம் சாப்பிட்ற குழந்தைகளும் இருக்காங்க. அது ஒரு வியாதிக்கு எதனால கிட்னி செயல் குறைஞ்சது அப்படின்றத பொறுத்து. ஸோ அந்த மாதிரி பிபி அதிகமாக இருந்து மாத்திரை சாப்பிட்ற குழந்தைங்க கண்டிப்பாக சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் உப்பு அளவு குறைச்சி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உப்பு தான் மேஜர் பிபி ரத்த அழுத்தத்தை ஏற்படுறதுக்கு மேஜரான காரணமே உப்பு தான். ஸோ உப்பு குறைச்சிக்கிட்டோன்னா கண்டிப்பாக அது நல்லது. நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உப்பே இல்லாமல் சாப்பாடு கொடுக்குறாங்க. அது நம்ம வந்து யூஸ்வலாக அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளே அந்த உப்பே இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு பார்த்தா தெரியும் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால குழந்தைங்களுக்கும் சாப்பிடணும். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வெறுப்பை உண்டாக்கிடக்கூடாது. அதனால் படிப்படியாக சால்ட் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் போடுற இடத்துல 3/4 ஸ்பூனாக கொடுத்து ஒரு வாரம் 10 நாள் குழந்தைய பழக்கப்படுத்தி அந்த டேஸ்ட் அக்செப்டன்ஸ் வந்த பிறகு அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூனாக குறைச்சி படிப்படியாக நம்ம குறைச்சோன்னா குழந்தைய மட்டும் சொல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை ஃபாலோ பண்ணோன்னா குழந்தையோட அக்செப்டன்ஸ் ரேட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் அதை வந்து ஏற்றுக்கும். நம்ம மட்டும் குழந்தைய மட்டும் டார்கெட் பண்ணி நீ உப்பே இல்லாமல் சாப்பிடுன்னு சொன்னோன்னா அது ஒரு வாரமோ 10 நாளோ மேலே அதை நீடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே டாக்டர். இப்போ சேம் அதே வந்து புரோட்டீன் நிறைந்த உணவுகளை வந்து கொடுக்கலாமா இந்த சிறுநீரக பிரச்சனை பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு? ஸோ இது ஒரு மேஜர் பாயிண்ட். பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ். பெரியவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் கண்டறிந்தால் ஆரம்ப ஸ்டேஜில் நிறைய பேருக்கு வந்து ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ப்ரோட்டீனை கம்மியாக சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக செய்யக்கூடாது. குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணவே கூடாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வளர்ச்சிக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் வளர்கிற பருவத்தில் குழந்தைங்களுக்கு எப்போதுமே கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. இன்ஃபேக்ட் டயாலிசிஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு டயாலிசிஸ் மூலயமா ப்ரோட்டீன் நிறைய கசிவு ஏற்படுறதுனால அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ப்ரோட்டீன் சாப்பிடணும் அப்படின்றதையும் அட்வைஸ் பண்ணுவோம். நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் உடம்புல நிறைய ப்ரோட்டீன் வெளியேறனால அவங்களுக்குமே வந்து நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்றதாக சொல்லுவோம். காமனாக வந்து எக்கு வந்து வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அதனால் நம்ம காமனாகவே சொல்கிறது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தினைக்குமே 2 முட்டை சாப்பிடுங்க 3 முட்டை சாப்பிடுங்க அப்படின்றது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பாலும் அடிக்குவேட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே வந்து நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்துடும். ஓகே டாக்டர். இந்த சிறுநீரக பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து எந்த உணவுகள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், எந்த உணவுகளை அதிகம் மேற்கொள்ளலாம்? ஸோ நார்மலாக எல்லாரும் சாப்பிடக்கூடியது எல்லா குழந்தைகளும் எல்லாமே சாப்பிடலாம். அதில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பிபி அதிகமாக இருந்தால் சால்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதை தவிர கிட்னி செயல் கொஞ்சம் அட்வான்ஸாக முத்தின நிலை வரும்போது பொட்டாசியம் என்ற கருவி
அதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய பதார்த்தத்தை தவிர்க்கணும். அதாவது வாழைப்பழம், ஓகே டாக்டர். ஆரஞ்சு, முசாம்பி, இந்த மாதிரி சாத்துக்குடி, இந்த மாதிரி பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய பழ வகைகள், காய்கள் மட்டும் கிட்னி ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் போகும்போது தான் அதுவுமே கூட அட்வைஸ் பண்ணுறோம். அந்த குழந்தைங்களை அதை மட்டும் தவிர்த்தால் போதும். அதுவுமே ஏர்லி ஸ்டேஜஸ் இருக்கும்போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கூட தேவை இருக்காது. ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான கேள்வி, இந்த ஜங்க் ஃபுட்ஸு, பேக்டு ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை ஏற்படுத்துமா? ஸோ ஜங்க் ஃபுட்டில் ரொம்ப எந்த விஷயத்துலையுமே அது நல்லது கிடையாது. ஸோ ஜங்க் ஃபுட்னால அது ஒரு எல்லாருக்குமே பொதுவான விஷயம் இல்லையா? ஸோ மேஜர் இஷ்யூ என்ன ஆயிடுச்சுன்னா, ஜங்க் ஃபுட்னால ஒபிசிட்டி பேண்டமிக் வந்துருச்சு. எல்லாருமே வந்து உடல் பருமனம் அதிகமாகறனால அதோட பக்க விளைவுகளாக கிட்னி பிரச்சனைகளும் வருது. நிறைய குழந்தைங்களுக்கு ரத்த அழுத்தம் வருது, சில பேருக்கு சுகர் வியாதியாக மாறுது. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து இல்லை ரெண்டும் சேர்ந்து வந்தால் அதனால நாளடைவில் அதுவே கிட்னி ப்ராப்ளமாக மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ முடியுமோ நம்ம வீட்டில் செய்கிற உணவு, ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே டாக்டர். இப்போ இந்த குழந்தைங்களுக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ இது வந்து டாக்டர்ஸோட ஆலோசனையின்றி கொடுக்கறது நல்லதா கெட்டதா? பெயின் கில்லர்ஸ் இஸ் அ வெரி காமன் ப்ராப்ளம் நாங்கள் பார்க்குறோம். என்ன ஒரு இஷ்யூனா, நம்ம வந்து நமக்கு திடீர்னு தலைவலி இருந்தாலும் நம்ம பட்டுன்னு டோலோ போட்டால் பரவாயில்ல, ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு ப்ரூஃபன் மாத்திரையோ அப்படின்னு பெயின் கில்லர்ஸை ரொம்ப காமனாக எடுத்துக்கிறோம். அது ரொம்ப காமன் ஹேபிட் ஆகிடுச்சு. ஆனால் நேர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதனால நிறைய லெவல் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்குறோம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்ததுன்னா வெறுமே பேராசிட்டமால் தான் அட்வைஸ் பண்ணுறோம். சில பேர் வந்து காம்பினேஷன் மெடிசன்ஸ், இப்போ பேராசிட்டமால் வித் NSAIDன்னு சொல்லுவோம், அதாவது இபுப்ரோஃபென் இல்லை நாப்ராக்சன், அந்த மாதிரி மருந்துகள் கலந்து சாப்பிடும்போது அந்த குழந்தைங்களுக்கு, சில குழந்தைங்களுக்கு இமீடியட்டாக வந்து ரத்தத்தில் தேநீர் மாதிரி ரத்தம் போய் அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல் வந்து ஜிப்மருக்கு வந்து நம்ம அட்மிட் பண்ணி அவங்களுக்கு வைத்தியம் பண்ணுற நிலைமையும் இருக்குது. சில குழந்தைங்களுக்கு கிட்னி ஃபெயில் ஆகி அவங்களுக்கு பயாப்சி பண்ணி என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி, ஏன்னா திடீர்னு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா யூரினில், ஸோ இதனால் மருந்துனால வந்ததா இல்லை வேறு ஏதாவது வியாதினால் வந்ததான்னு தெரியாமல் பயாப்சிலாம் பண்ண வேண்டிய நிலைமை வந்து அந்த மாதிரியும் ஆயிருக்கு. இது ரேர் கேசஸ் தான். பட் இருந்தாலும் ஒரு ஜுரத்துக்காக நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்றது, அதனால கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். பெயின் கில்லர் நம்ம ரொம்ப அசால்ட்டாக அதை வந்து கடந்து போய்ட்றோம். ஆனால் அது கிடையாது. ஜுரம் வந்தால் கண்டிப்பாக பேராசிட்டமால் மட்டும்தான் கொடுக்கணும். அதை மீறி இருந்ததுன்னா தயவுசெய்து டாக்டர் போய் பாருங்க. ஓகே டாக்டர். இப்போ வந்து எந்தெந்த அறிகுறிகள் நமக்கு தெரியுது அப்படின்னா உடனே அவசர சிகிச்சைக்கு செல்லணும் இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா? காலையில் எழுந்த உடனே கண்ணில் வீக்கம் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக காலில் வீக்கம் ஆரம்பித்து அது உடம்பு ஃபுல்லாக பரவற மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சைன். யூரின் வந்து நுர மாதிரி தட்டி போகுது. அடிக்கடி யூரின் போகும்போது எரிச்சல் வருது, வலி இருக்குது, இல்லை அடிவயிறு வலிக்குது, ஜுரத்தோடு கலந்து வருது, இல்லைன்னா யூரின் தேநீர் மாதிரி கலந்து மாதிரி போகுது, திடீர்னு யூரின் போகிறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இதெல்லாம் வந்து யூஸ்வலாக எமர்ஜென்சிஸ். இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உடனேவே டாக்டரை போய் பார்க்குறது நல்லது. ஆரம்ப ஸ்டேஜில் நிறைய இதை கண்டுபிடிச்சி கரெக்டான வைத்தியம் பண்ணிட்டோன்னா ஃபுல் ரெக்கவரி கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே டாக்டர். இப்போ வந்து சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்த பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன? சிம்பிளாக செய்ய வேண்டியது, டெய்லி நிறையா தண்ணி குடிக்க வைங்க. ஸ்கூலில் பேரண்ட்ஸ் வாட்டர் பாட்டில் கொடுத்து அனுப்புறத சாயங்காலம் வந்தோடனே கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், குழந்தை அந்த தண்ணி குடிச்சு தான். ஏன்னா இப்போல்லாம் குழந்தைங்க ரொம்ப கிளவர் ஆகிட்டாங்க. சாயங்காலம் அம்மா செக் பண்ணுவாங்கன்னு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தண்ணியை திறந்து பாட்டில் கொட்டிட்டு வந்துடுறாங்க. அதனால் கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். யூரின் கலர் அடிக்கடி கேட்டுக்கோங்க. நார்மலாக போகுதா, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கா, வலி இருக்கா அப்படின்ட்டு. ஜங்க் ஃபுட்ஸை முற்றிலும் அவாய்ட் பண்ணணும். நார்மலான நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பண்ணாலாவே நிறைய விஷயத்தை நம்ம தவிர்க்கலாம். கிட்னி ப்ராப்ளம்னு மட்டும் இல்லை, நிறைய வியாதிகளை நம்ம தவிர்க்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சிம்பிள் டே டு டே விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே பெரிய அளவுக்கு ப்ராப்ளம்ஸை தவிர்த்திடலாம். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு வியாதி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா ரெகுலராக டாக்டரை போய் ஃபாலோ பண்ணுங்கள். நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்ன்ற ப்ராப்ளம் நம்ம ரொம்ப காமனாக குழந்தைங்கள பார்க்குறோம். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம சில அட்வைசஸ்லாம் கொடுப்போம். யூரின் ப்ரோட்டீன் செக் பண்ணுங்கள் காலையில் எழுந்து அப்படின்னு, டிப்ஸ்டிக் வச்சு இல்லை யூரினில் மருந்து கலந்து. ஸோ அதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் கண்டறிந்தால் தயவுசெய்து டாக்டரை வந்து ரெகுலராக அவங்க எப்போ ஃபாலோ அப் வர சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அதை ரெகுலராக செக்அப் பண்ணுறது அவசியம். ஏன்னா நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ரத்த அழுத்தமே குழந்தைங்களுக்கு நிறைய பேர் வந்து இன்னும் அவங்களுக்கு இது குழந்தைங்களுக்கும் ரத்த அழுத்தம் வருன்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால நம்ம டாக்டர்கிட்ட போகலன்னா யாருமே குழந்தைக்கு பிபி செக் பண்ண மாட்டாங்க, இப்போ ரத்த அழுத்தம் இருக்குன்றதை கண்டே பிடிக்க மாட்டாங்க. ஸோ அது லேட் ஸ்டேஜாக வந்து 4-5 மருந்து போய் சில குழந்தைங்க நொடிப்போட வருவாங்க. அப்புறம் தான் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் நொடிப்போட காரணமே ரத்த அழுத்தம் தான் அப்படின்னு. ஸோ ரத்த அழுத்தத்தை முன்னாடியே கண்டுபிடிச்சி மருந்து கொடுத்துருந்தோன்னா இந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிருக்கவே மாட்டோம்.
அதனால ரெகுலர் இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ் மட்டும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பேரண்ட்ஸ் பண்ணாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக பசங்களுக்கு, அதாவது 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ரெகுலராக டாய்லெட் போயின்னு வந்தியா, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்குறது அவசியம். கேட்குறது அவசியம். ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படும் சிறுநீரக பிரச்சனை பற்றி நிறைய விஷயம் டீட்டெயில்டாக சொன்னீங்க. நமக்கே புதுசாக இருந்தது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தால இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விக்கும் தெளிவாக பதில் சொன்னீங்க. கண்டிப்பாக இன்னையோட நிகழ்ச்சி நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சார். ஸோ நம்ம நேயர்கள் சார்பாகவும் நம்ம ஸ்டேஷன் சார்பாகவும் நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார்.